Chennai Silks in பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி பெருமை மிகு ஆடி. ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். உமன்ஸ் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டாலே வந்து முதல்ல நமக்கு டாப்பில் வர நேம் மித்தாலி ராஜ், த குயின் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இப்போ ஸ்மிருதி மந்தானா அப்படின்னு தான் சொன்னாலும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மித்தாலி ராஜ் ஷீ இஸ் த குயின் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு அட்டிச்சு சொல்லலாம். அது போக ஜுலன் கோஸ்வாமி, ஸோ அவங்களுமே வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இப்போ வெல் லெஃப்ட் ஆயிருக்கு. ரெண்டு பேருமே வெல் லெஃப்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம் விட்டு ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உமன்ஸ் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து அப்கமிங்கில் அடுத்தடுத்த மித்தாலி ராஜ்க்கு அப்புறம் வந்து அப்கமிங்கில் உங்களுக்கு ஒரு தரமான பிளேயர்கள், ஹர்மன் பிரீத் கவுர் மாதிரி ஒரு பிளேயர்கள், ஸ்மிருதி மந்தானா மாதிரி, அது போக தானியா பாட்டியா, ரிச்சா கோஷ், ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு பிளேயர்கள் அப்கமிங்கில் தரமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு விஷயம், மென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு இருக்கிற ஒரு ஆதரவு, ஒரு ஹைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு வந்து கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு பிக் ஈவெண்ட்டை தவிர இப்போ இந்தியா நார்மலாக ஒரு T20 விளையாண்டாலே வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி மேட்ச் இருக்குதுரா, இந்தியா போய் ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவே ஒரு உமன்ஸ் T20 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நார்மலாக அவங்க விளையாண்டாலே அதுக்கு வந்து அந்தளவு பெரிய லெவலில் பேசப்பட மாட்டேங்குது அப்படின்னு தான் வந்து எனக்கு ரீசன்ட் டைம்ஸில் தோண ஆரம்பிச்சது. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி போலிங்கில் கூட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். உமன்ஸ் T20 கிரிக்கெட்டில் வந்து வரவேற்பாக அவ்வளோவா இல்லையா அப்படின்றத வந்து போலிங் ஆப்ஷன்லாம் கேட்டிருப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் போட்டுருங்க எப்படின்றத. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்ஸ் கிரிக்கெட் டீம், மென்ஸ் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தனால ஸோ உமன்ஸ் கிரிக்கெட் வந்து அதோட தாக்கம் வந்து கம்மியாயிருச்சோன்னா அந்த ஒரு பிக் ஈவெண்ட் மாதிரி ஒரு ஏஷியா கப்போ இல்லை ஒரு ODI உலகக்கோப்பையோ இல்லை T20 உலகக்கோப்பையோ, T20 உலகக்கோப்பை அப்கமிங்கில் அக்டோபரில் வருது. ஏஷியா உலகக்கோப்பை வந்து ஜூலையில் 19 வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் மேட்ச் அது வந்து நடக்க போகுது. ஸ்ரீலங்காவில் தான் நடக்க போகுது. ஹோஸ்டிங் நேஷனே அவங்க தான். ஸோ இப்போலாம் வந்து ஒரு பிக் ஈவெண்ட் வந்தால் தான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நல்லா ஹைப் ஆகுறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு சில பிளேயர்களை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு அண்டர் ரேட்டராக ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு தரமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், டாப் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர் இன் உமன்ஸ் கிரிக்கெட் இப்போ இந்தியன் கிரிக்கெட்டில் வந்து ஒரு தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர். ஆக்சுவலாக வந்து அது வந்து இப்போ அவங்க விக்கெட் எடுத்தா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஓகே, இந்தியா விக்கெட் எடுத்துச்சா ஹாப்பி அப்படின்னா இதோட ஸ்டேடியம் போனால் கூட வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு கரகோஷத்தோட ஒரு ஸ்மிருதி மந்தானா பேரோ இல்லை வந்து ஒரு ஜெமிமா பேரோ இல்லை ஒரு ஹர்லின் டியூல் பேரோ அப்படின்னு தான் வந்து நம்ம நிறையா பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து போயிருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பட் அந்த இடத்துல ஒரு தீப்தி சர்மா பேரோ இல்லை வந்து ஒரு ஹர்மன் பிரீத் கவுர் பேரோ, ஹர்மன் பிரீத் கவுரோ வச்சுக்கலாங்க தாராளமாக. ஹர்மன் பிரீத் அக்காவை கூட வந்து நீங்கள் ஒரு டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஹர்மன் பிரீத் கவுர் அந்த மாதிரி ஒரு பேரை நான் பெருசாக இது பண்ணலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல ரோல் ப்ளே ஆகுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்மிருதி மந்தானா ஓட டேலண்ட்டு ப்ளஸ் அந்த பேட்டிங் வந்து நான் குறையே சொல்லலை, 100க்கு 100 அவங்க வந்து வேற லெவல். அது போக ஒரு ஜெமிமா மாதிரி ஒரு தரமான ஒரு பிளேயர், அவங்களுமே வந்து அவங்க வந்து ஒரு குட்டி ரெய்னா, எப்படி வந்து மென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒரு சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு ஆன் ஃபீல்டில் ஒரு என்டர்டெய்னிங் ப்ளஸ் ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் டெக்னிக் அப்படி வச்சுருந்தாங்களோ, உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒரு ஜெமிமா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குட்டி ரெய்னா. ஏன்னா அவங்க ஆன் ஃபீல்டு தரமாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க, ஆஃப் த ஃபீல்டில் வந்து ஒரு வேற வித வைபாக இருப்பாங்க. ஸ்மிருதி மந்தானா அவங்களும் சேர்ந்தாலும் வேற ரக வைபாக இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்குது. பிளேயர் என்ன சொல்கிறது, ஜெமிமாக்கும் இங்கே சுரேஷ் ரெய்னாக்கும் இருக்கிற ஒரு குட்டி ஒரு ஈக்குவல் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, சுரேஷ் ரெய்னா வந்து தப்பு பண்ணாலும் இல்லை பிளேயர்கள் கேட்சை விட்டாலுமே வந்து இல்லை பிளேயர்கள் வேற கேட்சை பிடிச்சாலுமே ஓடி போய் கட்டி பிடிச்சி குச்சிருவாப்ல மனுஷன். அது வந்து விராட் கோலி நம்ம எக்கச்சக்கமாக பார்த்துருக்குறோம். எப்பயுமே வந்து கேட்சை பிடிச்சா பவுலர்களோட அவர் தான் செலிப்ரேட் அதிகமாக பண்ணுவார்னு. முன்னாடி ஆரம்பகட்ட காலத்துலேருந்து ரெய்னா அதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்கே ஜெமிமா வந்து அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணுறாங்க. ஆன் கிரவுண்டில் வந்து ஒரு பாட்டு போட்டாங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து கேட்ச் விட்டாங்க. நேற்று மேட்சை கூட சேப்பாக்கில் நடந்தது, போய் பார்த்தப்போ வந்து ஆன் ஃபீல்டில் என்ன நடந்தது அப்படின்னா, உமா சேட்ரி வந்து நேற்று டெபியூ பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டம்பிங் வந்து க்ளவ், இப்போ ஸ்டம்ப் இங்கே இருக்குன்னா க்ளவ் வந்து இங்கே வந்து நின்றும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நாட் அவுட் ஆயிரும், ப்ளஸ் ஸ்னோ பால் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து பால் முடிஞ்ச உடனே ஜெமிமா மட்டும்தான் ஓடி போய் பேசுவாங்க. எல்லாருமே அந்த பால் நாட் அவுட்னு சொல்லி முடிச்சோன்னே அப்போ வந்து எல்லாருமே சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் ஜெமிமா வந்து அந்த ஓவர் முடிகிற வரைக்கும் பாலுக்கு பால் போய் பார்த்துட்டு வந்து பேசினாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக எனக்கு ரெய்னாவை வந்து ரிமெம்பர் பண்ணது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா,
உமன்ஸ் கிரிக்கெட் டீம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பர்சனாலிட்டி வைஸோ ஒரு ரன் ஃபீஸ்ட் வைஸோ அப்படின்றது வந்து போய்கிட்டு இருக்குது. பட் ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே உமன்ஸ் கிரிக்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்றது வந்து ஆணித்தரமான உண்மைங்க. அங்கே அப்போ வந்து ஒரு நம்ம ஒரு மித்தாலி ராஜ், ஜுலன் கோஸ்வாமியை தவிர வந்து அதிகபட்சமாக வேறு யாருக்கும் பெருசாக தெரியாது. பட் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே இந்த ஹர்லின் டியோல், ஒரு ஸ்மிருதி மந்தானா, ஒரு ஹர்மன் பிரீத் கௌர், ஒரு பிரியா புனியா, ஒரு அருந்ததி ரெட்டி, ரேணுகா சிங் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சா கோஸ் அப்படின்னு, எல்லிஸ் பெரி, ஸோ இந்த மாதிரிலாம் அப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டு பர்சனாலிட்டி வைஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸ்டாட்ஸ் வைஸாக எல்லாருமே தரமான பிளேயர். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாட்ஸ் மற்ற பிளேயர்களுக்கு அந்த வரவேற்பு இல்லை. ஏன்னா அவங்களுமே ஸ்டாட்ஸ் வைஸாக பயங்கரமாக இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். பூஜா வஸ்ட்ரக்கர், அது போக அருந்ததி ரெட்டிலாம் வந்து வெர்ஷன் 2.0 மாறி இருக்கிறாங்க. ஏன்னா பூஜா வஸ்ட்ரக்கர், அருந்ததி ரெட்டி வந்து ஸ்டார்டிங்கில் அந்த 2020 அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது. பட் இப்போ உமன்ஸ் ப்ரீமியர் லீக், அதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டு, ஓடி எல்லாத்துலேயுமே தரமாக கலக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபேன் பேஸ் ப்ளஸ் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ரன் ஃபீஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சோம்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பெரிய வரவேற்பு கிடைக்குதோ அப்படின்றது என்னோட ஒரு மைண்ட் செட், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வியூ. முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மிருதி மந்தனா ஒரு ஓப்பனர், ஷஃபாலி வர்மா ஒரு டேஷிங் ஓப்பனர், ஜெமிமா ஒரு தரமான மிடில் ஆர்டர் பிளேயர், அது போக ரிச்சா கோஷ் இப்போ அப்கமிங்கில் ஒரு சூப்பரான ஸ்டாராக வந்துகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த இடத்துல வந்து யார், ஹர்மன் பிரீத் கவுர் வந்து எக்கச்சக்கமான மேட்சுகளில் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டைம் கூட ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஓடிஐ உலகக்கோப்பையில் வந்து கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் பேரஸ்ட் ஆஃப் மார்ஜின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரன் அவுட் ஆகும். ஏஷியன் கேம்ஸ்லேயும் அதே தான், ரன் அவுட்டில் இதாகிடுவாங்க. ஸோ அந்த ஹர்மன் பிரீத் கவுர் இன்னிங்ஸ் வந்து இங்கே நான் கௌதம் கம்பீர் ஸ்டைலுக்கு போகிறேன். எத்தனை பேர் வந்து ஜாகிர் கானோட இன்னிங்ஸ் பேசினாங்க, எத்தனை பேர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினோட கான்ட்ரிபியூஷன் பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருக்க போகும்போது எத்தனை பேர் ஹர்மன் பிரீத் கவுரோட அந்த குரூஷியலான 48 ரன்களை பற்றி பேசினாங்க ஏஷியன் கேம்ஸ், உமன்ஸ் கேம்ஸில் ஒரு பிக்கஸ்ட் ஃபைனலில். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து ஒரு உலகக்கோப்பையில் ஹர்மன் பிரீத் கவுர் இன்னிங்ஸை வந்து எத்தனை பேர் பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குரூஷியல் டைமில் ஸ்மிருதி மந்தனா எத்தனை தடவை வந்து அந்த அவங்க மேட்சை வந்து தேவையில்லாத ஷாட்லாம் அடித்து விட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்கள பற்றி எத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜெமிமாவோட க்ரூஷியல் கான்ட்ரிபியூஷன் அந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் பற்றி அதை பேசுகிறாங்க அப்படின்ற விஷயம். ஸோ கௌதம் கம்பீர் ஸ்டைலில் போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வருது. தீப்தி சர்மாவோட முக்கியமான க்ரூஷியல் 5 விக்கெட்டால் ப்ளஸ் நேற்று மேட்ச்சில் வந்து மேட்சை இழுத்து பிடிச்சதே அவங்க தான். ஒரு 8வது ஓவராக இருக்கட்டும், ஒரு 10வது ஓவராக இருக்கட்டும், ஒரு 12வது ஓவராக இருக்கட்டும், 3 ஓவருமே தரமான ஒரு ஸ்பெல். மொதல் ஓவர்லேயே ஒரு 4 பால் விக்கெட் 4 ரன் கொடுத்து மேட்சை கண்ட்ரோல் பண்ணாங்க. நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 6 ஓவருக்கு 65 ரன் மேலே இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து தீப்தி சர்மா அதை புல் பேக் பண்ணாங்க. இங்கிட்டு ஸ்ரேயங்கா பாட்டில் ஓவரை பிரிவிரின்னு பிடிச்சாங்க. பட் இருந்தாலும் தீப்தி சர்மா மறுபடியும் உள்ளே வந்து கம்பேக் கொடுத்தாங்க. ஸ்ரேயங்கா பாட்டில் இன்க்ளூடிங் ஆல்சோ. ஸோ அப்போ அந்த பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்குதோ அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து சொல்லணும்னு தோணிடுச்சு ஓப்பனா. அது போக உங்களுக்கு ஒரு ரிச்சா கோஷோட இன்னிங்ஸ் முக்கியமாக வந்து ஆர்சிபிக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அது போக வந்து உங்களுக்கு ஒரு பூஜா வஸ்ட்ரக்கர் 2.0, அருந்ததி ரெட்டி 2.0ன்னு சொல்லியிருந்தேன். ரேணுகா சிங் தாக்கூர் ஸ்விங்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன், அதை வந்து அடிச்சிக்கவே இல்லை. பட் இருந்தாலுமே வந்து ரேணுகா சிங்க்கு கிடைச்ச ஒரு ஆதரவும் ஒரு வரவேற்புமே வந்து நம்ம அருந்ததி ரெட்டி அது போக பூஜா வஸ்ட்ரக்கருக்கு கிடைக்கலையோன்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க அப்கமிங்கில் ஒரு ஸ்டார் ஷைன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸ்மிருதி மந்தனா 2014-13 அந்த டைம்லேயே வந்து அவங்க எல்லாருமே பிடிச்சி போச்சு. மந்தனா தான் அடுத்து குவீன் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லிஸ் பெரி அவங்க வந்து ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 5 உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா அடித்ததுக்கு அவங்க ஒரு பிக்கஸ்ட் இம்பாக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லிஸ் பெரிக்கு அந்த இடத்துல ஒரு தனி ஃபேன் பேஸ் உண்டாச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வைஸாக ஒரு பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு ஸ்டாட்ஸ் வைஸும் போயிட்டு அதுக்கு ஒரு படி மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸும் ப்ளஸ் ஒரு பர்சனாலிட்டி வைஸ் போயிட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து எல்லிஸ் பெரிக்கு அப்புறம் வந்து மேக்ஸிமம் மெக்லானிங், அலிசா ஹெய்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு பேக்கேஜ் கொண்ட கிரிக்கெட்டர்ஸ், அதுப்போ ஆஷ்லே கார்ட்னர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் வந்து கீழே இருக்க போகும்போது அவங்களுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மெக்லானிங் எல்லிஸ் பெரிக்கு இருந்த ஒரு ஆதரவை விட
இவங்களுக்கு கம்மி தானே கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்க போகும்போது உமன்ஸ் கிரிக்கெட் இஸ் அ பார்ட் இஸ் கோயிங் ஃபார்வர்ட் டு பார்ட் ஆஃப் ஒரு பர்சனாலிட்டி ப்ளஸ் ரன் ஃபீஸ் ப்ளஸ் ஃபேன் பேஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கோன்னு தோணுது. மென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு கிடைச்ச ஆதரவு உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு நான் கிடைக்கலன்றது இது வந்து என்னோட கருத்து. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி என்ன உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னாலும் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். எல்லா கமெண்ட்களும் நோட் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்டர் ரேட்டடாக யாரும் போயிடக்கூடாது. பட் இப்போ வரையும் போய்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயும் சரி உலக கிரிக்கெட் டீம்லேயும் சரி. பட் ஸ்டில் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் நிறையா பிளேயர்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக வந்து உமன்ஸோடைய ஏஷியா கப் ஸ்குவாடை கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக என்ன ஸ்குவாடு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ ஒட்டுமொத்தமாக அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கோர் டீமை அப்படியே ஒரு 15 மாதத்துக்கிட்ட வந்து அப்படியே பில்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்ரேயங்கா பாட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே ஜாயின் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். உமா செட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, அதுவும் பலமான ஒரு விஷயம். ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக ரிச்சா கோஷ்காக அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த உமன்ஸ் ஏஷியா கப் ஸ்குவாடை வந்து எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, அது வேற ஒரு விஷயம். முக்கியமாக ஸ்ரேயங்கா பாட்டிலுக்கு அப்புறம் வந்து ஒரு சவுத் இந்தியன் பிளேயராக நம்ம சஜ்னா அவங்க போயிருக்கிறாங்க. சஜ்னாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான ஒரு ஜேர்னி. கனா படத்தில் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் பிரீமியர் லீக்ல ஒரு பால் 6 அடிச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து சஜ்னா யாரு, அவங்க ஒரு பார்ட் டைம் ஆப் ஸ்பின்னர் பிளஸ் ஒரு பேட்டர் அப்படின்றத வந்து உலகத்துக்கு காமிச்ச ஒரு WPL. அது போக இப்போ வந்து உமன்ஸ் ஏஷியா கப்ல அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. சஜ்னாவோட ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவங்களோட க்ரோத் அப்படின்றது டொமஸ்டிக்லேயும் சரி உமன்ஸ் பிரீமியர் லீக்ல அந்த அளவுக்குல நேற்று மேட்ச்லையுமே 1 ஓவரோ 2 ஓவரோ தான் கொடுத்தாங்க. பட் அவங்களையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஒரு பார்ட் டைமாக அவங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது அவங்க எவ்வளோ யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஹர்மன்பிரீத் கவுருக்கு ஒரு குட்டி சேலஞ்சாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அடுத்தடுத்து அப்கமிங்கில் ஸ்டாராக ஆகிறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் பேசினா இன்னும் நிறையா சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். பார்க்கலாம் உங்களோட கமெண்ட்லாம் எப்படி இருக்குன்றது. வேற ஒரு வீடியோவில் இருந்து அருண் உங்களை சந்திக்கிறேன். until then வணக்கம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி பெருமை மிகு ஆடி.